நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபேஸஸ், எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ். ஓகே, ஃபேஸஸ், எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ் படிக்க போகிறோம். ஃபேஸஸ்னால் என்னென்ன, வெட்ஜஸ்னால் என்ன, வெர்டிசஸ்னால் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபேஸஸ்ன்றது எ பிளேன் ஆஃப் அ க்யூப். அந்த பிளேன் சர்ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இஃப் யூ கேன் ஏபிள் டு see the letters. ஓகே, ஏ பி, இங்கே சி தெரியும், இங்கே டி இருக்குது. ஓகே, கலர்ஸ் மேபி டிஃப்ரெண்ட். அந்த ஏபிசிடி ஓகே, அது வந்து ஒரு பிளேன். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஓகே இஎஃப்ஜி அண்ட் ஹெச் இது ஒரு பிளேன். ஒரு பிளேன் சர்ஃபேஸுன்றது ஜென்ரலாக ஒரு ஸ்கொயர் மாதிரியோ இல்லை ஒரு க்யூப்பில் ஒரு ஃபேஸு, ஒரு மூஞ்சி ஃபுல் ஃபேஸ் சர்ஃபேஸ் ஒரு ஸ்கொயர் மாதிரி வரணும். ஓகே, அது ஃபேஸ். அதில் இங்கே எத்தனை ஃபேஸ் இருக்குதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ டேக் எ டிஃப்ரெண்ட் கலர். ஐ திங்க் நோ. ஓகே, ஸோ ஃபேஸஸ் வந்து 1. ஓகே, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது. ஏபிசிடி ஒரு ஃபேஸு. கரெக்டாக? ஸோ நான் வேணால் எழுதுகிறேன். இங்கே ஃபேஸஸ் பாருங்கள். ஸோ ஏபிசிடி இது ஒரு ஃபேஸு. அதே மாதிரி மேலே டாப் சர்ஃபேஸ் கீழே எழுதுகிற மாதிரி மேலே எழுதுகிறோம் இஎஃப்ஜிஹெச். அதே மாதிரி இப்போ சைடில் ஓகே, சைடில் என்ன வரும்? இந்த சைடு எடுத்தோம்னா ஏஇஹெச்டி, ஏஇஹெச்டி. அதுபோல் அதோட ஆப்போசிட் சைடு இந்த சைடு வரும்போது பிஎஃப்ஜிசி, பிஎஃப்ஜிசி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதோட ஃப்ரண்ட் பார்ட், இந்த ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, நான் இங்கே ஸ்லான் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு என்னென்ன நேம் வருது? ஜிஹெச்டிசி, ஜிஹெச்டிசி. ஸோ இப்போ இதோட ஆப்போசிட் சைடு, அந்த சைடு பின்னாடி பக்கம் என்ன வரும்? இஎஃப்பிஏ. ஓகே, இஎஃப்பிஏ. ஸோ எத்தனை ஃபேஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ எத்தனை ஃபேஸ் இருக்குது? இதுக்கு 6 ஃபேஸஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வெர்டிசிஸ் என்ன போகிறோம்? வெர்டிசிஸ்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க? கார்னர் பாயிண்ட்ஸ் வேர் 3 எட்ஜஸ் மீட். அதுக்கு முன்னாடி எட்ஜஸ் என்ன சொல்லிடுறேன். எட்ஜஸ்ன்றது ஒரு லைன் செக்மெண்ட் விச் கனெக்ட் 2 ஃபேஸஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த லைனில் இருக்கு இல்லையா, ஐ வில் மார்க் வித் டிஃப்ரெண்ட் கலர். இது ஒரு, இந்த சைடில் எப்படி சொல்கிறது? ஐ வில் மார்க் ஹியர். இந்த ரெட் லைன் இருக்குது இல்லையா, இந்த லைன் ஒரு ஃபேஸ். ஏன்னா இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்குது. இந்த ஃபேஸோடது இந்த கார்னர். ஓகே, இந்த இது என்ன சொல்லியிருக்கேன் நான்? இந்த ஹெச்ஜிசிடி இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸுக்கும் இந்த பேரலல் ஃபேஸுக்கும் இந்த லைன் தான் கனெக்டிங் ஃபேஸு. ஸோ கனெக்டிங் லைன் தான். ஓகே, இட்ஸ் அ லைன் செக்மெண்ட் கனெக்டிங் 2 ஃபேஸஸ். இஃப் ஐ வாண்ட் டு ட்ரா, ஐ வில் ட்ரா. சி, இப்படி இங்கே இருக்குது இல்லையா, இந்த 2 ஃபேஸுக்கும் இந்த இடம் தான் கனெக்டிங் பார்ட்டு. ஸோ அந்த கனெக்டிங் பார்ட்டு மட்டும்தான் உங்களோட கணக்கு எட்ஜஸுக்கு. ஸோ எத்தனை எட்ஜஸ்ஸு? ஒரு லைனு, இங்கே ஒரு டாட்டர் லைன் இருக்குது இல்லையா, இது 2. ஓகே, இது 3. ஸோ இது 4. ஓகே, கீழே 5 6 7 8 ஓகே 9 10 11 and 12. ஓகேவா? எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்ஸ் 2 பிளேனை இட் ஷுட் கனெக்ட் 2 பிளேன்ஸ். ஓகே, அந்த இந்த சைடு ஒரு ஃபேஸ், இந்த சைடு ஒரு ஃபேஸ், ரெண்டையும் ஜாயின் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு தான் நம்ம எட்ஜுன்னு சொல்கிறோம். ஸோ எத்தனை எட்ஜஸ் இருக்குது? ஸோ டோட்டலி 8 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது? எட்ஜஸ். எட்ஜஸ் எப்படி பார்க்கணும்? இதில் ஹவ் வில் யூ கோ த்ரூ எட்ஜஸ்? அது வேணால் வேறு கலர் எடுத்துடலாம். ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. ஓகே ஓகே, ஸோ இப்போ வெர்டிசிஸ்ன்றது என்ன? இட்ஸ் அ கார்னர் பாயிண்ட் வேர் 3 எட்ஜஸ் மீட். கார்னர் பாயிண்ட் எங்கே இருக்குது? 3 எட்ஜஸ் மீட் ஆகணும். ஸோ இங்கேருந்து வர ஒரு எட்ஜு, இங்கேருந்து வர ஒரு எட்ஜு, இங்கேருந்து வர ஒரு எட்ஜு. ஓகே, கம்மிங் திஸ் வே அண்ட் திஸ் வே. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் எட்ஜு. ஓகே, ஸோ 3 லைன்ஸ் ஷுட் மீட் அட் அ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து வரும்போது பிசி 1, ஜிசி 1, டிசி 1 எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வரும். கரெக்டாக? ஐ வில் மேக் இட் எ டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, பெட்டர் டு கோ வித் க்ரீன். ஸோ டார்க். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு பாயிண்ட். கரெக்டாக? இந்த எட்ஜு ஒன்று. அது மாதிரி
இங்கே வரும்போது 3 கார்னர்ஸ் எங்கே பிக்கு வருது பாருங்கள். எஃப்லேருந்து பி ஒன்று, தென் ஏ டு பி ஒன்று, சி டு பி ஒன்று, இந்த கார்னர். ஓகே 2. அது மாதிரி இங்கேருந்து எஃப் கனெக்ட் பண்ணும்போது பிலேருந்து எஃப்க்கு, இலேருந்து எஃப்க்கு, அண்ட் ஏலேருந்து அண்ட் ஜிலேருந்து எஃப்க்கு கரெக்டாக 3 பாயிண்ட் சேருது. இந்த இக்கு யார் 3 பாயிண்ட்டு? எஃப்லேருந்து இ, ஏலேருந்து இ அண்ட் ஹெச்லேருந்து இ. ஓகேவா? அப்போ இதுவும் வரும். கரெக்ட். இந்த ஜிக்கு வருது அப்போம்மா. ஸோ சிலேருந்து ஜி, எஃப்லேருந்து ஜி அண்ட் ஹெச்லேருந்து பாயிண்ட் ஜிக்கு. ஓகே. அதே மாதிரி இங்கே இதே மாதிரி இந்த கார்னர், அதே மாதிரி இந்த கார்னர். கரெக்டாக? எத்தனை இருக்குது இது தவிர நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இட் ஷுட் பி அரவுண்ட் ஹவு மெனி எட்ஜஸ்? எ லைன் செக்மெண்ட் முடிஞ்சாச்சு. சாரி, ஐ மேட் ராங் ஆன்சர். ஐ மேட் ஃபார் எட்ஜஸ். அது 8ன்னு சொன்னேன், இதை எழுதிட்டேன் நான். சாரி, ஐ மேட் இந்த ராங் ஆன்சர். எட்ஜஸ் வந்து நம்ம இன்னும் படிக்கல, வெர்டிசிஸ் போட்டோம். ஓகே, வெர்டிசிஸ். ஓகே. ஸோ இப்போ லைன் போட்ட வெர்டிசிஸ் வந்து 8. ஸோ எட்ஜஸ் வந்து எப்படி கார்னர் பாயிண்ட்ஸு சொல்லியிருக்கோம். அந்த கார்னர் பாயிண்ட்ஸில் இட் ஷுட் மீட் இல்லையா? ஸோ அது எவ்வளோ வருது நம்மளுக்கு? 12. ஓகே, ஐ மேக் த கலர் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் ஐ ஹவ் கன்ஃபியூஸ்ட். ஓகே ஓகே, இதில் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு? ஸோ பிளேன் ஃபேஸ் இருந்தது, அது எத்தனை இருந்தது? 6 ஃபேஸஸ் இருந்தது, அதை எழுதிட்டோம். அப்புறம் லைன் செக்மெண்ட் விச் கனெக்ட் 2 ஃபேஸஸ், எல்லோ கலரில் நான் வரைஞ்சிருக்கிறது இங்கே எல்லாமே. ஸோ எத்தனை லைன்? 1 2 3, மேலே டாப் மட்டும் 1 2 3 4, அது மாதிரி கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, அண்ட் 12. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கனெக்ஷன். ஓகே, ஸோ லைன் செக்மெண்ட் எண்ணியாச்சு, எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு நம்ம எண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெர்டிசிஸை கார்னர் பாயிண்ட் கணக்கு வச்சு நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இது வந்து க்யூபுக்கு. இதுலேயே நம்ம வந்து நெட்டு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த க்யூபை வந்து யூ ஆர் அவுட்லைனிங் அப்படியே விரிக்கிறீங்க. ஒரு பார்ட்டாக பீல் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதுதான் இதோட கண்டிஷன். நான் அதை வந்து வேணால் ஜியோஜிப்ராவில் தனியாக ஒரு பார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பார்ட்டை இஃப் யூ ஆர் அன்வீலிங் அவுட், அதாவது அது பிரிக்கும் போது கீழே இந்த பேஸ் அப்படியே இருக்கும், இந்த பார்ட்டை மட்டும் யூ வில் பி பீலிங் அவுட். அப்படி பண்ணும்போது இது ஒரு பார்ட்டு, இது 2. இந்த இஎஃப் இருக்கு இல்லையா, அந்த சைடு அப்படியே கீழே படுக்க வைக்கிறது, இந்த சைடை அப்படியே கீழே போடுது. இந்த டாப் வந்து இதோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் ஐ வில் ட்ரா. இங்கே பாரு. ஓகே, ஐ வில் மார்க் த பாயிண்ட்ஸ். இந்த ஃபேஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக? இந்த ஃபேஸ் இங்கே இருக்குது. தென் இந்த பேக் சைடு சொல்கிறேன், அந்த பேக் சைடுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடுக்கு இங்கே இருக்குது. கரெக்ட்? அது மாதிரி இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து இது. ஓகேவா? அந்தந்த சைடு அப்படியே வந்து ரிவீல் பண்ணும்போது அன்வீல் அப்படியே படுக்கிற மாதிரி பண்ணும்போது யூ கேன் கெட் த பாக்ஸ். நம்ம ஸ்வீட் கடையில் ஒரு பாக்ஸ் பார்ப்போம், இல்லை நம்ம அன்வீல் பண்ணும்போது இப்படி தான் வரும் அது. ஓகேவா? இது க்யூபுக்கு. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஐ வில் கோ வித் ஃபஸ்ட் க்யூபாய்டு. ஓகே, அதே மாதிரி இருக்கிறதுனால ஐ வில் கோ வித் த க்யூபாய்டு. க்யூபாய்டுக்கும் இப்போ நம்ம இந்த ஃபேஸஸ் என்ன போகிறோம், எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுன்னு வி ஆர் கோயிங் டு கன்சிடர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸு கீழே இருக்கிறத எண்ணிடுறேன். ஸோ ஏ பி, ஓகே, இங்கே சி, இங்கே டி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஏபிசிடி, இது ஃபஸ்ட்டு பேஸு. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே மேலே எழுதுகிறேன். ஸோ இங்கே என்ன வருது? ஓகே, இஎஃப்ஜிஹெச், இஎஃப்ஜிஹெச், இது ஒரு ஃபேஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போது ஃப்ரண்ட் ஃபேஸ் உங்களுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ பிசி, ஓகே, ஜிஎஃப், பிசிஜிஎஃப். அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைட் பின்னாடி பக்கம் இருக்கிறது இன்னும் உங்களுக்கு டிரான்ஸ்லண்ட்டாக தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கும்போது ஏடிஹெச்இ. ஓகே, ஏடிஹெச்இ. இப்போது இந்த சைடு, ஓகே, இந்த சைடு உள்ளதை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ எழுதும்போது ஏபிஎஃப்இ, ஏபிஎஃப்இ. அது மாதிரி இந்த சைடு உள்ளது. ஓகே, இந்த சைடு உள்ளது. ஸோ இட் இஸ் சிடி, ஓகே, ஹெச்ஜி, சிடிஹெச்ஜி. ஸோ டோட்டல் எவ்வளோ? 1 2 3 4 5 6. ஓகே, 6 ஃபேஸஸ் இது. ஓகே, இது ஓவர் இல்லையா? இப்போது எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு நம்ம எண்ணணும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸு எத்தனை இருக்குது, அதுக்கு முன்னாடி எட்ஜஸ் எண்ணிரோமா எத்தனை லைன்ஸ் வருதுன்னு. ஓகே, இந்த ரெட் கலரில் மார்க் ஆகிருக்குல்ல லைன்ஸு,
அதை தான் இங்கே என்றாங்க. ஸோ 1 லைனு. ஓகே, 2, இங்கே ஒன்று வரும், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, 12 எட்ஜஸ் இதில் வருது. ஓகேவா? எல்லா லைன்ஸையுமே நான் கவுண்ட் பண்ணுறேன். மேலே இருக்கிறது 1, 2, 3, 4 வரும். அதே மாதிரி பாட்டமில் 4, 8 வந்துடும். அந்த கார்னர் 1, 2, 3, 4, ஸோ 8 வரும். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் பாட்டமில் இருக்கிற லைன்ஸு 1, 2, 3, 4, அது மாதிரி டாப்பில் உள்ள லைன் பாக்ஸ் மூடும்போது. ஓகே, ஸோ 5, 6, 7, 8, அது மாதிரி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ வில் ட்ரா எ டயக்ராம் இஃப் யூ வாண்ட். இங்கே பார். ஓகே, இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன், இது ஒன்று. ஸோ செகண்ட், ஓகே, தேர்ட், ஃபோர்த், அது மாதிரி 5th, 6th, 7th, 8th, 9, 10, 11 and 12. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் ஐ வில் நேம் த நம்பர்ஸ். 1, ஓகே, I'll go with this. ஓகே, 1, 2, ஓகே, 3, 4, அங்கே 5, இந்த 6 வெர்டிக்கல், இந்த 7 டாப்பில் இருக்கிறது, அப்புறம் அந்த டாப்பில் 8, கீழே 9, இந்த டாப்பில் 10, இது 11, இந்த வெர்டிக்கல்ஸ் லைனுக்கு 12. ஓகேவா? இது இத்தனை லைன்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை இருக்குது? 12 எட்ஜஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து 12. இப்போ வெர்டிசிஸ் எத்தனைன்னு என்னென்ன? வெர்டிசிஸ் வந்து 3 பாயிண்ட்டு, 3 லைன்ஸு அந்த கார்னர் பாயிண்டில் வந்து சேரணும், 3 எட்ஜஸ்ஸு. ஸோ எந்தெந்த இடத்துல 3 எட்ஜு ரெட் லைன் வந்து சேருது? இந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது 1, ஸோ செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஓகே, 5th, 6th, 7th, 8th. ஸோ 8 இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் த ஆன்சர். இதையும் நெட் டயக்ராம் போடும்போது ஸோ டாப் பாக்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு, இது டாப்பு. ஓகே, அதுக்கடுத்து இந்த சைடு இருக்குது உங்களுடைய ஃப்ரண்ட். இப்படி நின்னீங்கன்னா இது உங்களோட ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு பாக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடு உள்ளது வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதுகிறேன். ஸோ ரைட் இங்கே இருக்குது, லெஃப்ட் இங்கே இருக்குது, இது பேக் சைடு உள்ளது. ஓகே, பேக்னு எழுதிடலாம். அதை அப்படியே வளைஞ்சிருக்காங்க. ஓகே, அந்த சைடு நம்மளுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக வி மேக் இட் ஆஸ் ஏ டாட்டட் லைன். அவ்வளோதான். ஓகே, கேன் வி கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? 1 minute. ஓகே, இப்போ பார்க்க போகிறது ட்ரையாங்குலர் பிரமிட். இது ஓகே, ட்ரையாங்குலர் பிரமிடில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு வி வில் கவுண்ட். ஓகே, எத்தனை ஃபேஸ் இருக்குது? ஸோ முகம் எத்தனை தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம என்ன எழுதலாம்? ஓகே, இந்த பேஸ் இருக்கு இல்லையா, கீழே டாட்டட் லைன்ஸ் 2, இந்த சைடு 1. ஸோ ஏபிசி பேஸோடது. ஓகே, அடுத்த ஃபேஸ் வந்து பிசி, அந்த டி டாப்பில் இருக்கிறது, பிசிடி உங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸு. அதுக்கப்புறம் இந்த சைடு எடுக்கிறேன். ஓகே, ரைட் சைடு உள்ளது ஏசிடி. அது மாதிரி இந்த லெஃப்ட் சைடு உள்ளது இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏபிடி. ஓகே, இதுதான் அதோட ஃபேஸஸ். ஸோ 1, 2, 3, 4 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, வெர்டிசிஸ் எத்தனை இருக்குது? அதுக்கு முன்னாடி லைன் செக்மெண்ட்டில் எட்ஜ் என்னென்னும் நம்ம. ஓகே, எட்ஜுன்றது ஈஸி. ஸோ எட்ஜுன்றது இந்த ஆரஞ்சு கலர் லைன்ஸ் போகுது இல்லையா, அந்த லைன் செக்மெண்ட், அது மட்டும்தான் 2 எட்ஜஸ்ஸு. ஓகே, எத்தனை எட்ஜஸ் இருக்குது? ஸோ 1, ஓகே, 2 வரைஞ்சாச்சா? அப்போ பின்னாடி பேக்கில் 3 முடிஞ்சுது. ஓகே, பேக்கில் 3 முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்குது? இது 4, இது 5, இது 6. ஓகேவா? அப்போது ட்ரையாங்குலர் பிரமிடில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது எட்ஜஸ். அந்த லைன்ஸ் மட்டும்தான் என்றேன். ஸோ பேஸில் 1, 2, 3. ஓகே, அது மாதிரி 4, அந்த பேக்கில் இருக்கிற 5, இந்த லைன் வந்து 6. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் ஐ வில் நேம் இட். ஸோ 1, இந்த லைன் 2, இந்த லைன் 3, இந்த லைன் 4, 5, இந்த லைன் 6. ஓகேவா? 6 லைன்ஸ் முடிஞ்சிடுச்சு. எட்ஜஸ் முடிஞ்சாச்சு. இப்போ வெர்டிசிஸ் என்ன சொன்னோம்? கார்னரில் 3 எட்ஜஸ்லேருந்து மீட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பால் மாதிரி இங்கே மென்ஷன் ஆகிருக்குல்ல, பிஃபோர் எக்ஸ்பேண்டிங் நான் சொல்கிறது, பால் மாதிரி மீட் ஆகிருக்கிற பாயிண்ட்டை சொல்கிறேன். ஓகே, பால் மாதிரி வர்றது வந்து இங்கே ஒரு பால், 2, 3. ஓகேவா? அதில் பேக்கில் 4. ஸோ எத்தனை வருது? 4 தான் வருது நம்மளுக்கு. ஓகே,
அவ்வளோதான் ஆன்சர்ஸ் இதில். அதை அன்வீல் பண்ணும்போது இப்போ எப்படி பண்ண போகிறோம், பாட்டம் பார்ட் அப்படியே இருக்குது. கரெக்டாக இதை ரேஸ் இட் அண்ட் ரைட் இட். ஓகே, இப்போ எட்ஜஸ் இருக்கட்டும். உங்களுக்கு இந்த பாட்டமில் நான் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த பார்ட் எங்கே தெரியுது, இது பாட்டம் அப்படியே இருக்கும். கரெக்டாக அப்படியே இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை இந்த சிபிசிடி அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வரும். இது ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா? அதே மாதிரி சிஏசிடி அந்த சைடு ரைட் அது. ஓகே, அது மாதிரி இங்கே பிடிஏ அது வந்து லெஃப்ட் பார்ட். அவ்வளோதான். அது அன்வீல் ஆகும். 3 தான் இருக்கும் இல்லையா ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அந்த பேஸ் ஒன்று அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்கொயர் பிரமிட். இது ஸ்கொயர் பிரமிடில் எப்படி இருக்குது, பேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர். ஸோ எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா எண்ணுவோமா. ஸோ பேஸ் வந்து ஏபிசிடி. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ் கீழே நம்மளுக்கு தெரியுது வித்தவுட் எனி ஆல்ட்ரேஷன் ஏபிசிடி. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் என்னுவோம் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ளது. ஸோ பிசிஇ. ஓகே, பிசிஇ இந்த ஃபேஸ் வரும் நம்மளுக்கு. ஓகே, அது மாதிரி இந்த ரைட் சைடு சிடிஇ. சிடிஇ இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ளது ஏபிஇ. இப்போது பேக் சைடு உள்ளது. ஓகே, ஏடிஇ. இமேஜினேஷன் கொஞ்சம் தேவை இது போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ எத்தனை ஃபேஸஸ் இருக்குது ஒரு ஸ்கொயர் பிரமிடில்? ஓகே, 1 2 3 4 5 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்கொயரில் 5 ஃபேஸஸ் இருக்குது. அது முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், எட்ஜஸ் எத்தனைன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எட்ஜஸ்ஸு வெறும் லைன் செக்மெண்ட் தான். இங்கே உள்ள ஆரஞ்சு லைன்ஸை நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, ஆரஞ்சு லைனை கவுண்ட் பண்ணோம்னா ஸோ 1 2 ஓகே, திஸ் இஸ் 3 4. மேலே இருக்கிறத மட்டும் எழுதுகிறேன். அதுலேருந்து வர அந்த ஈலேருந்து வர 4 லைன் எழுதிட்டேன். இப்போ கீழே பேஸ் எழுத போகிறோம். ஸோ 5 6 7 இந்த டாட்டர் லைன் இங்கே தெரியுது இல்லையா, இது 8. ஓகேவா? ஸோ 8 இருக்குது இதில். ஓகே, அதே மாதிரி வெர்டிசிஸ் என்ன போகிறோம், வெர்டிசிஸில் வந்து நான் என்னென்னா ஹவு டு ஐ மேக் இட். வெர்டிசிஸ் என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் தான் அது. ஓகே, அந்த லைன் எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு ஸ்கொயர் பிரமிடில் நம்ம போட்டு பார்ப்போம். லைன் செக்மெண்ட்டு தானே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. சாரி, இந்த கார்னர்ஸு. ஓகே, இந்த கார்னர்ஸ் எப்படி 1 2 3 4 5. ஸோ 5. ஓகேவா? இப்போது இதை எப்படி அன்வீல் பண்ணுறோம், கீழே உள்ள பேஸ் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக? அதை ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த பார்ட்டை பீல் பண்ணும்போது உங்கள் ஃப்ரண்ட்டு பிசிஇ இது ஃப்ரண்ட்டு. ஓகேவா? இப்படிலேருந்து பார்க்கும்போது இது உங்கள் ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு சிடிஇ. ஸோ இது ரைட்டுன்னு எழுதுகிறேன். இந்த சைடு ஆஸ் யூஷுவல் லெஃப்ட்டு. இது பேக். ஓகேவா? இதுதான் இதோட நெட்டட் டயக்ராம். ஒரு டயக்ராமை அப்படியே பீல் பண்ணி இஃப் யூ ஆர் ரைட்டிங் அவுட் அதான் ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம், த லாஸ்ட் ஒன். ஓகே, ட்ரையாங்குலர் ப்ரிசத்தில் எத்தனை ஃபேஸஸ்ன்னு நம்ம இப்போ எண்ணுவோம். ஓகே, பாட்டம் ஃபேஸ் எழுதும்போது ஏபிசி. கரெக்டாக பாட்டம் எழுதியாச்சு. இப்போ டாப் எழுதணும்னா அதோட நேர் ஆப்போசிட் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ டிஇஎஃப் இது ரெண்டாவது. ஓகே, இப்போ சைடு எழுதுவோம். இந்த ஃப்ரண்ட் சைடு எழுதுவோமா, பிசிஇடி. பிசிஇடி. ஓகேவா? அது மாதிரி இந்த சைடு எழுதும்போது ஏபிடிஎஃப். ஏபிடிஎஃப். இப்போ இந்த சைடு ஓகே ரைட் சைடு எழுதுகிறோம். ஸோ ஏசிஇஎஃப். ஏசிஇஎஃப். அது மாதிரி இன்னும் எத்தனை சைடு இருக்கா பாருங்கள் என்னங்க. ஸோ இப்போ நம்ம எழுத போகும்போது ட்ரையாங்குலர் ப்ரிசத்துக்கு ஸோ எத்தனை ஃபேஸஸ் எழுதியிருக்கோம், 1 2 3 4 5. ஐ திங்க் எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 5. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 5 போட்டாச்சு. இப்போ வந்து லைன் செக்மெண்ட் என்ன போகிறோம், எத்தனை லைன் செக்மெண்ட் எட்ஜஸில் இருக்குது, அப்போ எட்ஜஸ் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 1 ஓகே 2 3 லைன்ஸ் இருக்குது. தென் 4 5 6 7 ஓகே 8 இது 9. ஸோ 9 லைன். ஸோ 9 எட்ஜஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன போகிறது, அடுத்தது என்னது, அதில் லாஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது அதில் உள்ள
வெர்டிசிஸை என்ன போகிறோம். வெர்டிசிஸ் என்ன, இந்த பால் தானே. ஸோ சிம்பிள் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 6 பால்ஸ், அவ்வளோதான். ஆன்சர் ஓவர். ஓகே, இப்போ டயக்ராமை நம்ம என்லார்ஜ் பண்ணி நெட் டயக்ராமாக மாற்றும்போது இதை என்ன பண்ணுறோம், இதை பீல் ஆஃப் பண்ணும்போது பேஸ் அப்படியே இருக்குது. ஓகே, அது ட்ரையாங்கிள், அதை மாற்ற போகிறதில்ல. ஸோ இது பேஸ் அப்படியே இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் ஃபேஸ். ஃப்ரண்ட்டில் என்ன வரும், இந்த ஸ்கொயர் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பேஸ் வரும். ஸோ இது ஃப்ரண்ட்டு, கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வரும் EFCA, இது ரைட் சைடு. ஓகே, இது லெஃப்ட் சைடு. இந்த டாப் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் அதோட நெட்டட் டயக்ராம். வேணும்னா இஃப் யூ வாண்ட் டு ட்ரா ஃபார் எ ட்ரையாங்குலர் ப்ரிசம் ஐ வில் ட்ரை. ஓகே, ட்ரையாங்குலர் ப்ரிசத்துக்கு இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரா, நடுவில் நம்மளுக்கு உள்ளது பேஸ் அப்படியே 2 சைடு வருமா. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது மேலே, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேஸில் இருக்குது. கரெக்டாக, நடுவில் உள்ள பார்ட் என்னது, ஒரு ரெக்டாங்கிள். இந்த பார்ட் அப்படியே இருக்கும் வரையும்போது. ஸோ அந்த ரெக்டாங்கிளை ஃபஸ்ட் ஐ எம் மேக்கிங் அவுட். சைஸ் கிடையாது இதில், நாட் டு ஸ்கேலில் போடுறேன் ஜென்ரலாக உங்களுக்கு புரியறதுக்காக. அந்த ஃபேஸை வரைஞ்சாச்சு. மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது, இந்த FECA இது ஒரு ஃபேஸ் இப்போ வரைஞ்சிருக்கோன்னு வச்சா, இந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்குது, இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், பேக் டு உள்ள ஃபேஸ். ஸோ மொத்தம் எத்தனை வரையணும், 3 வரையணும் நம்ம. ஓகே, 3 ஃபேஸ் வரைஞ்சாச்சு. இப்போது ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, டாப்பில் ஒன்று இருக்குது, பாட்டமில் ஒன்று இருக்குது. ஸோ டாப்பில் ஒன்று, பாட்டமில் ஒன்று, இப்படி தான் வரும் அதோட டயக்ராம். ஓகே, இஃப் டாப், அது பாட்டம், அது ரைட்டு, அது லெஃப்ட்டு, நடுவில் உள்ள அந்த பின்னாடி பேக் சைடு உள்ளது இங்கே வரும். ஓகேவா, இதுதான் இதோட டயக்ராமாக வரும். ஓகே, வித் திஸ் இஸ் ஃபினிஷ்ட். இதுக்கு கூட இஃப் யூ வாண்ட் ஐ வில் ட்ரா த டயக்ராம் ஃபார் யூ. ஓகே, அது எப்படி இருக்கும், கியூபாய்டுக்கு வரும்போது இந்த கீழே இருக்கிற அந்த ப்ளூ டயக்ராமை அப்படியே என்லார்ஜ் பண்ணி கூட யூ கேன் ப்ரொடியூஸ். ஓகே, சி ப்ளூ டயக்ராமை இஃப் ஐ என்லார்ஜிங் எப்படி இருக்குது பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் வந்து கியூபாய்டுக்கு ஒரு பெரிய கியூபாய்டுக்கு ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்குது. கரெக்டாக, is not usual in size. 1 minute. ஸோ கியூபாய்டுக்கு நடுவில் அந்த ரெக்டாங்கிள் ஒன்று வருது. ஓகே, ஒரு பார்ட்டு. அப்போ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ அது தவிர நம்ம இப்படி வரைவோமா, 1 2 3 4. ஸோ இந்த பீஸ் தான் பெருசு, இதில் இது சின்னது, இந்த சைடோடது அப்படியே சின்னது, இது டாப் பெருசு, அந்த சைடு உள்ளது சின்னது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வரைய போகிறோம், 2 சின்னது வரும் இல்லையா, ஏன்னா இது இந்த ஒரு பார்ட்டு, இந்த ஒரு பார்ட்டு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது மிடில் பாட்டம் இது. ஓகேவா, இது பாட்டம் பார்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த டாப் வரையும் போது அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, இது வந்து அந்த டாப் கவரு. இப்போ சைடில் வரையணும். சைடில் ரெண்டுமே என்ன, இந்த சைஸில் தான் வரைவீங்க சைடில். கரெக்டாக பாட்டத்தோடு வரையும் போது இந்த சைடு ஒன்றும், இந்த சைடு ஒன்றும் யூ வில் கவர். அவ்வளோதான். ஓகே, இதுக்கு முடிச்சிடும். ட்ரையாங்குலர் ப்ரிசத்துக்கு முடித்தோம். ஸோ ட்ரையாங்குலர் இட்ஸ் ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயர் பிரமிடுக்கு எப்படி, நடுவில் பேஸ் வந்து ஒரு ஸ்கொயர். கரெக்டாக, அந்த ஸ்கொயருக்கு வரைஞ்சிட்டோம். இப்போ எந்த பக்கத்துலேருந்து போக போகிறோம், 4 சைடு போட்டாலும் இதுக்கு இப்படி தான் வரும் டயக்ராம். ஓகே, மேலே ஒரு ட்ரையாங்கிள், சைடில், லெஃப்ட் சைடில், பாட்டமில். இந்த ப்ளூ டயக்ராமை ஐ எம் மேக்கிங் இட் கிளியர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது, ட்ரையாங்குலர் பிரமிடு. ட்ரையாங்குலர் பிரமிட் போடும்போது மேலே பாரு, இங்கே ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ வி வில் ட்ரா எ ட்ரையாங்கிள். 1 minute ஐ வில் மேக் இட் என்லார்ஜ். ஓகே, இருங்க. ஸோ அது எப்படி போடுவோம், ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் போட்டால் மேலேருந்து பார்க்கும்போது கீழேருந்து இருக்கிறது இப்படி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னது, இது க்யூபுக்கு வந்து எல்லா சைடும் சேமாக இருக்கும். ஸோ க்யூப் வரையும் போது இந்த சைட்லேருந்து ஐ எம் ட்ராயிங் இட் அவுட். ஓகே, நடுவில் உள்ளது வரைஞ்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேலே எழுதுகிறேன். ஆனால் வரையும் போது வெர்டிக்கலாக வரைகிறேன் நான். ஓகே, ஸோ அப்போ வந்து 1 2 3 இருக்குது. 1 2 3. ஓகே, ஸோ அந்த 3ஐயும் வரைகிறோம். மேலே 1 தான் இருக்குது, கீழே 2. இது டாப்பு. ஸோ இங்கே இருக்குது, இது மிடில் பார்ட்டு,
இதுக்கப்புறம் இந்த 2 சைடும் இந்த 2ம் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அது மாதிரி இப்போ இந்த 2 சைடும் இங்கே இருக்குது, அது 2யும் இங்கே போடணும். ஓகே, திஸ் இஸ் த டயக்ராம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் த்ரூ GeoGebra. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது 3D கேல்குலேட்டரில். யூ கேன் ட்ரை இட். ஓகே, இஃப் பாசிபிள் ஐ வில் அப்லோட் a video in it.